முக்கியமாக 3 மட்டும் மெயினாக படிச்சுக்கோங்க. ஆப்டிடியூட் எதை கேட்டாலும் எப்படி கேட்டாலும் சொல்ல தெரியணும். ஷார்ட்கட் பார்த்தோன்னே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஆன்சர் சொல்லணும். அதே மாதிரி ரீசனிங் அண்டு இங்கிலீஷ். ஜிகே வந்து கேஷுவலாக படித்தா போதும். நீ ரொம்ப போட்டு உடனே ரொம்ப கேஷுவலாக படித்தா போதும். ப்ரீவியஸ் கொஷின் அதெல்லாம் எல்லாம் போட்டு அப்ஜெக்டிவ் கொஷின் படித்தாலே போதும். நம்ம இதுக்கு போய் இந்த சிவில் சர்வீஸ் படிக்கிற மாதிரி ஜிகே படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு டைம் போயிடும். நம்மளுக்கு முக்கியமாக அந்த பார்ட்டு முக்கியமாக பார்க்கணும். இதில் உட்காந்து சிவில் சர்வீஸ் மாதிரி ஜிகே வந்து ஒரு புக்காக படிச்சிங்கனாக்கா அதுக்கு தேவையும் கிடையாது. நம்மளுக்கு தேவை ஹின்ஸு, அப்ஜெக்டிவ், இந்த மாதிரி தான் படிக்கணும். நம்மளுக்கு மெயினாக வந்து எஸ்எஸ்சிக்கு ரயில்வேக்கு வந்து ஹின்ஸ் படிச்சுக்கணும். அதே நேரத்தில் அப்ஜெக்டிவ் கொஷின், ப்ரீவியஸ் இயர் அப்ஜெக்டிவ் கொஷின் இதெல்லாம் படிச்சுக்கிட்டோமாக்க நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். பட் இவ்வளோ படித்து நம்மளுக்கு 40 ஜிகே கேட்டால் 40மே தெரியுமானா தெரியாது. 25லேருந்து 30 தெரியும். 10 கொஷின் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியாமல் போயிடும், இல்லைனா மறந்துருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ ரயில்வே இன்சூரன்ஸ்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. அதனால் நண்பர்களே, நீங்கள் படித்து பாஸ் பண்ணணும், வெகு சீக்கிரமாக வேலை வாங்கணும், நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க கண்டிப்பாக யாராச்சும் உங்களுக்கு பிடித்தமான ஒரு வழிகாட்டியை கடைசி வரைக்கும் வேலை வாங்குறது வரைக்கும் வச்சுக்கோங்க. அவங்க சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். பிலீவ் பண்ணும்போது உங்களை நம்பணும். அதே நேரத்தில் உங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய ஒரு நபரை வந்து கண்டிப்பாக 100க்கு 100% நம்பணும். நம்பிக்கை இல்லைன்னா கண்டிப்பாக கைடன்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு வேஸ்ட்டு, நீங்கள் அவர்கிட்ட கேட்டாலுமே வேஸ்ட்டு தான். அதனால் நம்பிக்கை இல்லாமல் எதுவுமே செய்யுங்க. ஏன்னா நீங்கள் அவரை நம்பணும் 100க்கு 100%. அவர் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பணும். அதே நேரத்தில் அந்த கைடு வந்து உங்களை சொன்னால் 100க்கு 100% கேட்கக்கூடிய மனிதனாக இருக்கணும். நீங்கள் அப்படி இருந்தால் ஜெயிக்க முடியும். சரி, கைடு கேட்டுட்டு அவர் சொல்கிறத இந்த மாதிரி செய்வா அப்படின்னா ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வேறு மாதிரி செஞ்சு போனீங்க வச்சுங்க இல்லையா, ஒரு வட்டம் பார்ப்பார், 2 வட்டம் பார்ப்பார், அதுக்கு மேலே என்ன செய்யணும் உங்களை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இதுதான் கைடோட நிலைமை. வாத்தியார்லாம் அவங்க டீச்சர்ஸ் என்ன செய்வாங்க, நம்ம ஸ்டூடெண்ட் பெரிய ஆள் ஆகணும் அப்படி தான் பார்ப்பாங்க. கண்டிப்பாக இல்லை, மாற்றுக்கிறதே கிடையாது. சில பேர் நீங்கள் என்ன சொல்கிறது கேட்காம போயிட்டு நீங்களாம் ஓன் டிசிஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா வேலையெல்லாம் வாங்கிடுவீங்க. அதை நாங்களாம் எதுவும் தடையிட மாட்டோம். கண்டிப்பாக வேலை வாங்கிடுவீங்க. இருந்தாலும் டேக் டைம், கொஞ்சம் டைம் ஆகலாம். மேபி நீங்கள் நினச்ச வேலை பெரிய வேலை வாங்காமல் சின்ன வேலையோட வாங்கலாம். பெரிய வேலை வாங்கினா ரொம்ப சந்தோஷம் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பட் இருந்தாலும் எப்போவுமே சொல்கிறதான், திரும்ப திரும்ப சொல்கிறதான். ஏன்னா இப்போ இருக்க ஸ்டூடெண்ட் அப்படி நிறையா பேர் இருக்காங்க, சொல்கிறது கேட்குறதில்ல, அப்பா சொல்கிற கேட்குறதில்ல, அம்மா சொல்கிற கேட்குறதில்ல, அப்புறம் இங்கே வந்து டீச்சர் சொல்கிறதையும் கேட்குறதுன்னா அப்புறம் என்ன செய்ய முடியும்? கஷ்டம் தானே வாழ்க்கையில். அதனால் யார் சொல்கிறாச்சும் ஒரு ஆளை கேளுங்க.